ஹலோ மை டியர் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து இந்த மாதிரி சாக்கு பை, அதுக்கப்புறம் கார்ட்போர்ட், அப்புறம் ஏர் ட்ரை க்ளே வச்சு தான் கிராஃப்ட் பண்ண போகிறோம். இந்த சேனலை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த சாக்கு பையில் இவ்வளோ பெருசு தேவைப்படாது. கொஞ்சமாக ஒரு சின்ன பீஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கார்ட்போர்ட் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வச்சு கவர் பண்ண போகிறோம். அதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பீஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ண அந்த பீஸை வந்து கார்ட்போர்டுக்கு மேலே நான் வந்து ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி ஒட்டுறேன். நீங்கள் வந்து ஃபெவிக்விக் அப்புறம் ஃபெவிகால் இதெல்லாம் வச்சு கூட ஒட்டிக்கலாம். ஃபெவிபாண்ட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும், அதனால் நான் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட இல்லைனா நீங்கள் ஃபெவிகாலே யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்துட்டு ஒட்டியாச்சு. இதுக்கப்புறம் இதுக்கு பின்னாடி சைடு வந்து மடிச்சுலாம் நம்ம வந்து ஒட்ட தேவையில்லை. அப்படியே சைடில் கட் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை. சில இதுக்கு வந்து நம்ம மடித்து ஒட்டுவோம் தான், பட் இந்த கிராஃப்ட்டுக்கு வந்து நம்ம மடித்து ஒட்ட வேணாம். ஏன்னா நம்ம சைடில் வந்துட்டு மாஸ்கின் டேப் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். அதனால் வந்து நான் ஒட்டலை. இப்போ மாஸ்கின் டேப் எடுத்துகிட்டு அந்த சைடில் மட்டும் வந்து இப்படி ஒட்டிக்கோங்க. அந்த கார்ட்போர்டில் சைடில் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக ஹோல்ஸ் தெரியும். அது தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த மாஸ்கின் டேப் போட்டு கவர் பண்ணுறோம். நான் சென்டரில் ஒட்டியிருக்கேன் இல்லையா அரிசி பை, அந்த மாதிரி அரிசி பை தான் ஒட்டணும் அவசியம் கிடையாது. நம்ம வந்து டிஷ்யூ பேப்பர் கூட இதில் வச்சு ஒட்டிக்கலாம். சரி, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு நான் அரிசி பை ஒட்டி இந்த கிராஃப்ட் ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் அந்த டெக்ஸ்சர் நல்லா தான் இருந்துச்சு, எனக்கு பிடிச்சி தான் இருந்துச்சு. பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். இப்போ வந்து ஃபுல்லாக ஒட்டி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக நான் வந்து காமனாக ஒரு பிளாக் கலர் பெயிண்ட் பண்ண போகிறேன். இந்த அட்டையோட ஃபுல்லாக வந்துட்டு நம்ம பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணிக்கலாம். பெயிண்ட் பண்ணிட்ட பிறகு பார்த்திங்கன்னா இந்த கேன்வாஸ் போர்டு இருக்கும் இல்லையா, கேன்வாஸ் போர்டோடைய டெக்ஸ்சர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கொஞ்சம் பார்க்குறதுக்கு அதோட டெக்ஸ்சரில் இருந்துச்சு. ஓகே, இப்போ இது ஃபுல்லாகவே வந்து நம்ம கலர் பண்ணி எடுத்துக்கலாம். சைடில் மாஸ்கின் டேப் போட்டிருக்கோம்ல, அதுலேயுமே சேர்த்து ஃபுல்லாக கலர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இதை வந்து ஒரு 10 நிமிஷம் கிட்ட நல்லா காய வச்சுக்கோங்க. இது காயிற அந்த டைமில் நம்ம இன்னொரு வேலையுமே பார்த்துடலாம். அதாவது நம்மளோட ஏர் ட்ரை க்ளே இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு இந்த கிராஃப்ட்டுக்கு எவ்வளோ க்ளே தேவையோ அவ்வளோ க்ளே எடுத்துக்கலாம். இப்போ க்ளேவ் எடுத்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் இலை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் மரத்துலேருந்து. அந்த மாதிரி இலையில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 3 இலையை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து மொத்தம் 3 இலை வந்து நம்ம கட் பண்ணணும். அந்த இலையோட டெக்ஸ்சர் வர்றதுக்காக நம்ம அந்த இலையை எடுத்து அந்த க்ளேக்கு மேலே இப்படி வச்சுட்டு நம்ம வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். அந்த இலையை க்ளேக்கு மேலே வச்சுட்டு நல்லா ஒரு அழுத்தம் கொடுத்துக்கோங்க. அப்போ அந்த இலையில் இருக்கிற சின்ன சின்ன டெக்ஸ்சர் எல்லாமே அந்த க்ளேயில் அழகாக பதிஞ்சு வந்துடும். அப்படி லைட்டாக தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சமே வந்து அந்த டெக்ஸ்சருக்கு மேலே இன்னொரு கோட் அதுக்கு மேலே இப்படி கொடுத்துக்கோங்க. அப்படி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டார்க்காக தெரியும், அதுக்காக தான். இப்போ நான் அதே மாதிரி கொடுத்துட்டு நம்ம எடுத்து பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக அந்த லீஃப் மாதிரியே இந்த லீஃப்மே கிடச்சிருக்கு. நம்ம கையிலையும் கட் பண்ணலாம், பட் வந்து அதே மாதிரி டெக்ஸ்சரோட அழகாக நம்மளுக்கு கிடைக்காது. அதனால தான் சும்மா பக்கத்தில் இருந்த மரத்தில் வந்துட்டு நான் இலை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகே, இப்போ இந்த மாதிரி சின்னது, அப்புறம் கொஞ்சம் பெருசு, அப்புறம் இன்னும் கொஞ்சம் பெருசு, அந்த மாதிரி ஒரு 3 இலை சூஸ் பண்ணி 3 இலையிலையுமே இந்த மாதிரி நல்ல டெக்ஸ்சரோடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் அதனால் அந்த இலைக்கு மேலே இந்த சப்பாத்தி உருட்டோம்ல, அந்த கட்டையை வச்சு நல்லா இந்த மாதிரி மேலே தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் எடுக்கிறேன். அப்போ இன்னும் கொஞ்சமே டெக்ஸ்சராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு, அதுக்காக தான். ஓகே, இப்போ எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு மேலே அந்த சின்ன சின்ன கோடு அந்த டெக்ஸ்சர்லாம் இருக்கிறதுக்காக க்ளே டூல்ஸ் வச்சு அதுக்கு மேலே இந்த மாதிரி பண்ணி விட்றேன். இந்த மாதிரி இல்லைனா நீங்கள் சும்மா ஒரு தொடப்பக்குச்சியில் கூட அதுக்கு மேலே இந்த மாதிரி நீங்கள் பண்ணி விட்டுருக்கலாம். ஓகே, இப்போ 3 இலைக்கும் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் க்ளே எடுத்து இப்படி நீளமாக வந்து சுற்றி வச்சுக்கோங்க. நீளமாக ஒரு கொடி மாதிரி வந்து உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம செய்ய போகிற கிராஃப்ட் வந்து ரொம்ப ஈஸி, ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஓகே, இப்போ ரெடி பண்ணி வச்சாச்சா. இது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா போர்டு, அதுக்கு மேலே வச்சு ஒட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஃபெவிகால் எடுத்துகிட்டு அந்த கொடி மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம்ல, அது ஒட்டுறதுக்காக இப்படி சைடாக நான் வந்து சும்மா ஃபெவிகால்லே அப்படியே பண்ணிக்கிறேன். போட்டுட்டு இதுக்கு மேலே வந்து அந்த கொடியை எடுத்து ஒட்டிக்கோங்க. அந்த க்ளேவை கொடி மாடலில் வந்து இப்படி வளைச்சி ஒட்டிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள், ஒட்டியாச்சு. இதுக்கப்புறம் அந்த 3 லீஃபையும் ரைட் சைடு லெஃப்ட் சைடுன்னு சொல்லிட்டு மாற்றி நம்ம ஒட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு இல்லையா, அந்த லீஃபை கீழ் சைடு ஃபஸ்ட்டு ஒட்ட போகிறேன். அதுக்கு பின்னாடி வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக அந்த ஃபெவிகாலை தேய்ச்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா இடத்துலையும் அது வந்துட்டு அப்ளை ஆகும். அதுக்காக இது மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு இப்போ வந்து அதோட கீழே வந்துட்டு ரைட் சைடில் ஒட்டிக்கிறேன் இந்த பெரிய இலையை. இப்போ என் கையில் இருந்த பெயிண்ட் வந்து அதில் லைட்டாக பட்டுருச்சு, பட் பரவாயில்ல, நம்ம பெயிண்ட் பண்ணும்போது அது வந்து சரியாயிடும். இப்போது அந்த ஒவ்வொரு இலையும் ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் வந்து மாற்றி ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு இல்லையா, அந்த இலையை எடுத்து இப்போ இதோட லெஃப்ட் சைடில் வச்சு விட்றேன். அப்புறம் இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருந்ததை எடுத்து மேலே ஒட்டியிருக்கேன். அவ்வளோதான், இப்போ ஒட்டியாச்சு. இதுக்கப்புறம் ஒரு வேலை இருக்குது. சின்னதாக லைட்டாக வந்து அந்த லீஃபோட சைடில் இந்த மாதிரி டெக்ஸ்சராக தெரியறதுக்காக இப்படி லைட்டாக இப்படி தூக்கி விட்டுக்கோங்க எல்லா லீஃபோட சைட்லேயுமே. ரொம்ப சிம்பிள். இப்படி பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் எம்போதாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், அதுக்காக தான். இது வந்து க்ளேயில் தான் இந்த மாதிரி ஒட்டினா நம்ம பண்ண முடியும். அந்த மாதிரி கார்ட்போர்ட்லலாம் ஒட்டினோன்னா இந்த மாதிரி பண்ண முடியாது. ஓகே, இப்போ வந்து இந்த மாதிரி பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இதை நல்லா காய வச்சு எடுத்து வச்சாச்சு. காய வச்சு எடுத்துகிட்டு பிறகு இதில் வந்துட்டு நல்லா நம்ம ஒரு கலரிங் பண்ணிக்கலாம்.
நான் வந்து ஒரு க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். லீஃப் கலர்லேயே வந்து இதுக்கு மேலே பண்ணிடலான்னு சொல்லிட்டு. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து இதில் மெட்டாலிக் கலர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். சரி, மெட்டாலிக் கலரை விட இந்த பிளாக் கலருடைய பேக்ரவுண்டுக்கு ஃப்ரண்ட் சைடில் பார்க்கும்போது க்ரீன் கலரே நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் சரி க்ரீன் கலரே பண்ணிடலான்ட்டு அந்த லீஃப் எல்லாத்துக்கும் க்ரீன் கலர் பண்ணுறேன். இன்னொரு கலரும் சேர்த்து பண்ணால் நல்லாயிருக்குன்றனால ஒரு எல்லோ கலருமே சேர்த்து இதில் பண்ணியிருப்பேன் நான். ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு. அதனால் அதுக்கப்புறம் எல்லோ கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு லைட்டாக அதுக்கு மேலே மட்டும் இப்படி கொஞ்சமாக அந்த எல்லோ கலரை ஒரு டச்சப் மட்டும் கொடுத்து விடுங்க. அப்படி டபுள் கலராக பார்க்கும்போது லீஃப் இன்னும் கொஞ்சம் நேச்சராக அழகாக தெரியும். அதுக்காக தான். ஓகே, இப்போ இந்த மாதிரி ரெண்டுத்துக்கும் கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி அந்த 3வது லீஃப் மேலே ஒட்டியிருக்கோம்ல, அதுக்குமே கொடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சமே லைட் க்ரீனும் நீங்கள் சேர்த்து கொடுத்தீங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். இப்போ 3 இலைக்குமே நம்ம வந்து இதே மாதிரி பெயிண்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சென்டரில் ஒரு கொடி மாதிரி ஒட்டியிருக்கோம்ல, அதுக்கு வந்து நான் ஒரு ப்ரௌன் கலர் பெயிண்ட் எடுத்து கொடுக்குறேன். இதில் வந்து நீங்கள் சின்ன சின்னதாக பூலாம் இருக்கிற மாதிரி பக்கத்தில் ஒட்டினீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு சிம்பிளாக லீஃப் மட்டும் இருக்கிற மாதிரி அப்படியே முடிச்சிட்டேன். நீங்கள் இன்னும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் சின்ன சின்னதாக க்ளேலேயே ஃப்ளவர்ஸ் செஞ்சு இதில் ஒட்டிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு கிராஃப்ட் பண்ணியாச்சு. ஆனால் இந்த பின்னாடி ஒட்டியிருக்கோம் இல்லையா, அந்த டெக்ஸ்சர் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதாவது அந்த சாக்கு பையில் இருந்த டெக்ஸ்சர் வந்து ஒரு கேன்வாஸ் போர்ட்லலாம் சின்ன சின்னதாக இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே, அதுக்கப்புறம் அந்த இலையில் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணோன்னா டெக்ஸ்சர் எல்லாமே தெரியாமல் இருந்துச்சு. அதனால் அதுக்கு மேலே இன்னொரு தடவை இதே மாதிரி அந்த டெக்ஸ்சர் எல்லாம் வரத்துக்காக பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு லேஸ் எடுத்துக்கோங்க. சில்வர் கலர் லேஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு சைடில் வந்து லேஸ் ஒட்டினா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு. ஃபுல்லாக வந்து நம்ம ஃப்ரேம்லாம் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தோணுச்சு. அதனால் இந்த மாதிரி லேஸ் எடுத்து ஒட்டியிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா ஒட்டிக்கோங்க. பட் இது ஒட்டினா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால நான் ஒட்டியிருக்கேன். ஓகே, என்கிட்டையும் கொஞ்சம் இருந்துச்சு, அதனால் இப்படி ஒட்டுறேன். இந்த மாதிரி இல்லைனா நீங்கள் சாட்டன் ரிப்பன் இருந்துச்சுன்னா கூட சாட்டன் ரிப்பனை சைடில் வச்சு கவர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஃபுல்லாக ஒட்டி முடிச்சாச்சு. அவ்வளோதான், கிராஃப்ட் பண்ணி முடிச்சிட்டோம். இது வந்து எல்லாருமே ஈஸியாக பண்ணலாம். ஏர் ட்ரை க்ளே இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி ஏர் ட்ரை க்ளேவும் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் கிராட் போர்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் அந்த டெக்ஸ்சர் மட்டும் நம்மளால் கொடுக்க முடியாது, அவ்வளோதான். ஓகே, அதே மாதிரி கீழே ஒட்டியிருக்கோம் இல்லையா அந்த சாக்கு பை, அது இல்லைனா கூட நீங்கள் டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். நீங்கள் இன்னும் கொஞ்சமே டெக்கரேட்டிவாக இருக்கணும்னா சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் அங்கங்கே செஞ்சு ஒட்டிக்கோங்க. நான் லீஃப்காகவே இது செஞ்சு பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு, எனக்கு பிடிச்சதாக இருந்துச்சு. இது பிடிச்சிருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ சப்ஸ்கிரைபர் கிராஃப்ட் ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்துடலாம். ஓகே, நிறைய பேர் வந்துட்டு நம்ம சேனல் பார்த்து நிறைய கிராஃப்ட் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணியிருந்தீங்க. இந்த கிராஃப்ட் ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம சேனல் பார்த்து நம்ம செஞ்ச கிராஃப்ட்டை வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணது தான். எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சில டைம் வந்து சப்ஸ்கிரைபர் கிராஃப்ட் வீடியோன்னு சொல்லிட்டு அதுக்காகவே நிறைய ஃபோட்டோஸ்லாம் மேக் பண்ணி போட்டிருக்கேன். இது வந்துட்டு நான் நேற்றே வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டேன், உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே. அதனால் அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு இப்போவே நான் உங்களுக்கு வீடியோவோட லாஸ்ட்லேயே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்கு லாஸ்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். உங்களோட இந்த சப்ஸ்கிரைபரோட கிராஃப்ட் எல்லாமே பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறவங்க வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்தாங்கன்னா அவங்களுமே இன்னும் சந்தோஷப்படுவாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக யூனிக்காக பண்ணியிருந்தீங்க, எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதேமாதிரி நிறைய கிராஃப்ட் பண்ணுங்கள், எனக்கு சென்ட் பண்ணுங்கள். இதேமாதிரி நிறைய கிராஃப்ட் வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நம்ம சேனல் கூட நீங்களுமே ஒரு ஃப்ரெண்ட் ஆகிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.